வணக்கம் நண்பர்களே, தெய்வீக தேசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருக்கோயில் உலா என்கிற தலைப்பில் அடுத்த ஸ்தலத்துக்கு போகிறோம். நாமக்கல் ஆஞ்சநேயரை பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. 18 அடி உயரம். என்னுடைய பள்ளிக்கூட காலத்தில் அந்த கோயிலில் காலட்சேபம் கேட்டிருக்கிறேன். இப்போ பள்ளிக்கூட காலத்திலேயே காலட்சேபம் கேட்குற அளவுக்கு உங்களுக்கு மன முதிர்ச்சி வந்துடுதா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. கடைசியில் சுண்டல் கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் போய் உட்காந்துருந்தேன். அப்பொழுதே அந்த இறைவனுக்கு கூரை கிடையாது. அனுமனுக்கு கூரை இல்லாத ஒரு இடம். இன்றைக்கும் கூரை கிடையாது. அதற்கு காரணம் சொல்வார்கள், உள்ளூர்வாசிகள் காரணம் சொல்வாங்க. அனுமன் ஒரு முறை சால கிராமத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். அப்பொழுது லக்ஷ்மி இந்த பகுதியிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். நரசிம்மருடைய உருவிலே நான் இறைவனை தரிசிக்க வேண்டும், லக்ஷ்மி விஷ்ணுவை தரிசிக்க வேண்டும் என்று அனுமனிடம் கேட்கிறார். இந்த சால கிராமத்தை கொடுக்கிறார். அதை அவர் வைக்கிறார். அது ஒரு மலையாக மாறுகிறது. இதுதான் புராணம் சொல்கிறது. இது ஒரு பெரிய மலை. அது முழுவதுமே ஒரு சால கிராமம் என்று கருதப்படுகிறது. அதன் கீழே பின்னொரு நாள் நம்ம ஒரு எபிசோடில் பார்ப்போம். ஒரு குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா, குகையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே மலையிலேயே சிற்பம் வடிச்சிருப்பாங்க, குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க. அதுவாக ஒரு நரசிம்மர் கோயில் இருக்குது. ஏன்னா லக்ஷ்மி தியானம் செய்வதே, தபஸ் செய்வதே இறைவனை நரசிம்ம உருவில் தரிசிக்க வேண்டும் என்று. ஹிரண்யகசிபு, பிரகலாதன் இவையெல்லாம் நடந்திருக்கிறத வச்சு தரிசிக்கணும்னு அந்த கதை வரப்பொழுது விவரம் பார்க்கலாம். சால கிராமத்தை கொடுத்து அது மலையாக மாறி இருப்பதனால அனுமன் என்ன சொல்கிறாராம், சால கிராமம் நனைந்து கொண்டு இருக்கிறது, நானும் அப்படியே இருக்க விரும்புகிறேன், எனக்கு கூரை போட வேண்டாம் என்று. இது ஒரு வித்தியாசமான கோயில். பெரும்பாலும் நம்ம என்ன கோயில் பார்ப்போம், ஒரு விக்கிரகம் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு என்ன செலவு இருக்கோ, என்ன சக்தி இருக்கோ, அதுக்கு மேலே ஒரு ஆஸ்பெஸ்டாஸோ ஒரு தகரமோ ஏதோ ஒன்று போட்டு ஒரு கூரையை போடுவாங்க. அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. நாம் வெயிலில் நின்றுக்கிட்டு சாமி கும்பிடுவோம், வெளிச்சத்தில் நின்றுக்கிட்டு சாமி கும்பிடுவோம். ஆனால் இங்கே ரிவர்ஸ். அவர் வெயிலில் நின்றுக்கிட்டு இருப்பார், நமக்கு நல்ல கூரையெல்லாம் அமைச்சு நடந்து செல்வதற்கு க்யூவில் செல்வது, வரிசைக்கு உண்டான வழிமுறைகளை எல்லாம் செய்து மிக அற்புதமான பூஜையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான விக்கிரகம், 18 அடி, கையை கூப்பியபடி இருப்பார். அதில் ஒரு சால கிராம மாலை இருக்கும். அதுதான் இந்த கோயிலில் இருக்கிற மிக முக்கியமானது. ஆஞ்சநேயர் நின்றபடி இருப்பார், கைகூப்பிய நிலையில். கைகூப்பியதற்கு வெளியிலே சாலக்கிராம மாலை என்பது சிற்பமாக இருக்கும். சாலக்கிராம மாலையாக அவங்க சாத்தியிருப்பாங்க, ஆனால் சிற்பத்திலும் அது இருக்கும். மிக வித்தியாசமான ஒன்று, இறைவனுடைய இடுப்பில் ஒரு வீர வாள் இருக்கும். நம்ம ஆஞ்சநேயரை கதையோடு தான் சொந்தப்படுத்தி பார்த்துருக்குறோம். இங்கு வீர வாளோடு இருப்பார். அவர் எதிர்த்தா போல் இருக்கிற அந்த மலை, குடைவரை கோயிலில் இருக்கிற லக்ஷ்மி, அந்த குடைவரையாக இருக்கக்கூடிய நரசிம்மர், எல்லோரையும் தியானிப்பது போன்று இருக்கிறார். ஆஞ்சநேயர் ஒரு மிக அற்புதமான அவதாரம். ராமனுக்கு சிஷ்யர் தான். அனுதினமும் அவரையே நினைத்து கொண்டிருப்பவர். ராமனை தவிர எதுவுமே தெரியாது. ஆனால் அவருக்கு புத்திசாலித்தனமும் புஜ பலமும் ஒன்றாக இணைந்தவர். ஆங்கிலத்திலலாம் வேடிக்கையாக என்ன சொல்லுவாங்க, ஆல் பிரான்ஸ் நோ பிரெயின்ஸும்பாங்க. அதாவது பாடியெலாம் ரொம்ப பெருசாக இருக்கும், மூளை மந்தமாக இருக்கும். ஆல் பிரான்ஸ் நோ பிரெயின்ஸுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் புத்தி கூர்மையும் புஜபலமும் கொண்டவர். ஆஞ்சநேயருடைய ஸ்லோகத்தை தான் பெரும்பாலான மாணவர்கள் பரீட்சை தொடங்குவதற்கு முன்பு கேள்வித்தாளை கையிலே வாங்கிய பின்பு புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்த மரோகதான்ற ஸ்லோகத்தை சொல்லுவாங்க. 2 வரி ஸ்லோகம்தான். ஆஞ்சநேயர் ஸ்லோகம்னா 2 வரி ஸ்லோகம், அதை தான் சொல்லுவாங்க.
அதற்கு காரணம் அவருக்கு சக்தி இருக்கிறது. அவர் தவறான ஒரு சிந்தனை வந்தால் கூட உடனடியாக நான் இப்படி நினைத்து விட்டேனே என்று மாற்றிக்கொள்ளக்கூடியவர். அசோகவனத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாத்துலேயும் சீதையை தேடிடுறார், கிடைக்கல. அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க, போகிறாரு. ஆனால் கண்ணில் படலை. இவங்க இருப்பாங்களோ அவங்க இருப்பாங்களோன்ற கேள்வியெலாம் கேட்குறாரு. ஒரு மதில் மேலே உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறார், சீதையை கண்டுபிடிக்காமல் நம்மளால் திரும்ப போக முடியாது. இப்போ தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. தற்கொலை பண்ணிக்கிட்டாக்க நான் வருவேன்னு எதிர்பார்த்து இருக்கிற மற்ற வானரர்கள்லாம் என்ன ஆவாங்க? இப்படிலாம் குழப்பமாக இருக்கிற போது தூரக்க ஒரு சோலை மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு வனம் மாதிரி இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. இந்த இடத்த நம்ம பார்க்கலையே, அதுக்குள்ளே தற்கொலைன்ற எண்ணத்துக்கு போயிட்டோமே, தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட நமக்கு உரிமை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த இதயம், இந்த இதயத்துக்குள்ளே இருக்கக்கூடியது ராமன். இது ராமனுக்கு உண்டான தேகம், இதை மாய்த்து கொள்ள எனக்கு உரிமை இல்லைன்னு வருத்தப்படுறாரு. அப்போ தான் அவருக்கு அசோகவனமே கண்ணில் படுது. அதை போன்று சீதையை பார்க்கின்ற போது கூட என்னுடைய முதுகிலே ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன்கிறார். சீதை சொல்கிறார், ராமர் வந்து தான் கூட்டிகிட்டு போனால் அப்போ தான் அவருக்கு மரியாதை, உன்னோடலாம் நான் வர முடியாதுன்னு என்னுடைய தவறை மன்னித்து கொள்ளுங்கள்ன்றார். அப்போ செய்கின்ற தவறையும் சிந்தனை போக்கையும் மாறி மாறி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அவதார புருஷனாக ஆஞ்சநேயர் இருக்கிறார். அதற்கு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கின்ற சமீபத்தில் 1000 வருடங்கள் கடந்தது என்று கொண்டாடப்பட்ட கும்பாபிஷேகம் சம்பரோக்ஷணம் என்று சொல்லப்பட்ட அரசாலேயே நிகழ்த்தப்பட்ட ஒரு கோவிலை நாம் அனைவரும் சென்று அனுமனின் அருளை பெறுவோம். அவனுடைய சக்தியில், அவனுடைய புஜபலத்தில், புத்தி கூர்மையில் ஒரு அணு அளவு நமக்கு கிடைத்தாலும் நம் வாழ்க்கை சிறந்தோங்கும். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.